பொதுவாக தலித் அமைப்பு என்றால் வெறுமன சாதியாய் கூடுவார்கள், அம்பேத்கர் அம்பேத்கர் என்று முழக்கமிடுவார்கள், நீலக்கொடியை உயர்த்தி பிடிப்பார்கள், பாபா சாஹேப் என்று ஜெய்பீம் என்று கூச்சல் போட்டுவிட்டு கலைந்து போவார்கள் என்கிற ஒரு பொதுவான மதிப்பீடு பலருக்கும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் தகர்த்து பொடி பொடி ஆக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர்களின் மதிப்பீடுகள் அவர்களின் அறியாமையில் இருந்து உருவானவையை தவிர அது உண்மையான மதிப்பீடு அல்ல. அப்படித்தான் தனிநபராகவும் திருமாவளவனை பார்க்கிறார்கள். திருமாவளவன் பதவி என்றால் உடனே ஓடிவிடுவான், கையை நீட்டுவான், கட்டி பிடித்துக் கொள்வான். விலை பேசிவிட முடியும். இந்த மக்களின் வாக்குகளை எப்படி 100க்கும் 200க்கும் வாங்கினோமோ அப்படி தலைவர்களையும் விலை பேசிவிட முடியும். இது அந்த காலம், இது சிறுத்தைகளின் காலம். மருத்துவர் ராமதாஸ் இந்த தலித் தலைவர்களை பற்றி ஒரு வரியில் சொல்வார். ஒரு வரியில் பஞ்சு மிட்டாய் தலைவர்கள் அப்படின்றார். தலித் இயக்கங்களை பற்றியும் தலித் தலைவர்களை பற்றியும் அவர்களின் மதிப்பீடு என்னவாக இருந்தது என்றால் பஞ்சு மிட்டாய் தலைவர்கள். அதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பஞ்சு மிட்டாய் வாங்கி திங்கிறவன் அர்த்தம் இல்லை. பஞ்சு மிட்டாய் இவ்வளவு பெருசு கூட செய்ய முடியும், வாயில் வச்சா சப்புன்னு போயிட முடியும், ஒன்றும் இல்லாமல் ஒரு உருப்படியாக இருக்காது. பார்க்கறதுக்கு பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க, உள்ள போய் பார்த்தா ஒன்றும் இருக்காதுங்கிறது அதுக்கு பொருள். நீங்கள் நினைக்கிற தலைவர்கள் சிறுத்தைகள் அல்ல. உங்கள் மதிப்பீடு உங்கள் அறியாமையின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். இந்த இயக்கத்தை நீங்கள் நினைப்பது போல் ஓரங்கட்டிவிட முடியாது, நீங்கள் நினைப்பது போல் ஒதுக்கிவிட முடியாது, நீங்கள் நினைப்பது போல் சிதறடித்து விட முடியாது. திமுகவில் 60 பேருக்கு பழைய ஆட்களுக்கு சீட்டு கொடுக்கல. அந்த கட்சி சிதறும் அப்படின்னு யாரும் எழுதல. நான் 3 பேருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்கல. ஆனால் கிட்டத்தட்ட 3 மாதம் எழுதினார்கள். இந்த சிதற போகிறது, வெடிக்க போகிறது, உடைய போகிறது. இந்த கட்சி சிதற வேண்டும், உடைய வேண்டும், நொறுங்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது முறை இடம் கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த 3 பேரையும் எப்படியாவது கட்சியிலிருந்து வெளியேற்றினால் மொத்தமும் கட்சி காணாமல் போய்விடும். இது அவர்களின் கணிப்பு, அவர்களின் மதிப்பீடு. இப்ப திருமாவளவன் கட்சியே இல்லை, தாவேகா வந்தது, எல்லோரும் அந்த பக்கம் போய்விட்டார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதற்கே விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். இதை ஆதாரபூர்வமாக நம்மால் டேட்டாவோடு உறுதிப்படுத்த முடியும். போன தேர்தலில் ஒரு பூத்தில் 400 ஓட்டு கிடைச்சிருக்கலாம், இந்த தேர்தலில் அது 100 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம், அல்லது 150 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டும் கிடைத்ததால் தான் இத்தனை இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற முடிந்தது. 100 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இங்கே யாரும் ஓட்டு போடவில்லை, மாறி போட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 30-40 விழுக்காடு இஸ்லாமியர்களின் வாக்குகள் மாறி விழுந்திருக்கின்றன. அதை யாரும் பேசவில்லை. ஓபிசி எம்பிசி எப்போதும் மாறித்தான் ஓட்டு போட்டு வருகிறார்கள். 400 ஓட்டு இருந்தா கூட 40 ஓட்டு 50 ஓட்டு தான் வரும். பூத் எடுத்து பாருங்க. வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இடம்பெற்றுகிற வாக்குச்சாவடிகளை எடுத்து பாருங்கள்.
ஆனா அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அப்படியே மாறி ஓட்டு போட்டு விட்டார்கள். திருமாவளவன் பின்னால் யாரும் இல்லை. 11.5% வாங்கிய பாஜக இப்போது 2.5% தான் வாங்கியிருக்கிறது. யாரும் அதை பற்றி பேசவில்லை. பாஜகவுக்கு 9% வாக்குகள் பறிபோய்விட்டது, இழந்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சி 8% வாங்கியிருந்த கட்சி இப்போது 4%, 50% அடி வாங்கிவிட்டது. யாரும் பேசவில்லை. 66 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக இப்போது 47 இடங்களில் தான் வெற்றி பெற்று இருக்கிறது. 19-20 இடங்களை இழந்து நிற்கிறது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்ற திமுக இப்போது 59 இடங்களில் தான் வெற்றி பெற்று இருக்கிறது. அவ்வளவு பெரிய பாதிப்பு. அவர்களுக்கென்று இருந்த நிலையான வாக்கு வங்கி சரிந்து போனது. கோர் ஓட்டு என்று சொல்வார்கள். எப்போதும் அந்த ஓட்டு மாறாது என்று சொல்லக்கூடிய ஓட்டே மாறி போயிருக்கிறது, குறைந்து போயிருக்கிறது, சரிந்து போயிருக்கிறது, சிதறி போயிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் யாரும் பேசவில்லை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, திருமாவளவன் காலத்தின் கட்டாயத்தால் இன்றைக்கு தவிக கூட்டணியில் இடம்பெற்று கூட்டணி அமைச்சரவையிலும் இடம்பெறக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. அவருக்கு அங்கே முக்கியத்துவம் கிடைத்துவிடக் கூடாது, காலி பண்ணணும். ஏம்பா அவர்கிட்ட யாரும் ஆள் இல்லை, எல்லாம் உங்ககிட்ட வந்துட்டான், ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அவர் சொல்றதெல்லாம் செய்யாதீங்க, அவர் விரும்புறதெல்லாம் செய்யாதீங்க. ஏதோ ஒரு மந்திரி பதவியை கொடுத்தீங்க, அதோடு நிறுத்திக்கிங்க, வாரியம்லாம் கொடுத்துடாதீங்க, சட்ட வல்லுநர்கள் அந்த அரசு வழக்குரைஞர் பதவியெல்லாம் கொடுத்துடாதீங்க, அவர் விரும்புகிற மாதிரி பணியிட மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் இன்சர் கேட்டார்னா போட்டு கொடுத்துடாதீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முக்கியத்துவம் தந்துவிடக் கூடாது. ஏதோ வந்துட்டாங்க காலச்சூழலால், உங்ககிட்ட வந்துட்டாங்க, ஒரு ஆளை மந்திரி ஆகிட்டீங்க, அதோட நிறுத்திக்கிங்க. அவருக்கு பின்னால ஆட்கள் கிடையாது, எல்லாம் உங்க பின்னால வந்துட்டாங்க. அவர் வாக்கு வங்கி சரிந்து விட்டது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, அடிக்கடி முதலமைச்சர் அழைச்சிட்டு போகாதீங்க. இந்த கெட்ட எண்ணத்தோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி குறைத்து மதிப்பீடு செய்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிடக்கூடாது, அதுதாங்க. ஆக தேர்தலுக்கு முன்பும் சிறுத்தைகள் தான் டார்கெட், தேர்தலுக்கு பின்னரும் சிறுத்தைகள் தான் அவர்களின் இலக்காக இருக்கிறது. நம்மை கொண்டு திமுக கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதை உடைக்க ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். தனிப்பட்ட முறையில் என்ன பாதிப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்பட்டாலும், என்ன இழப்பு ஏற்பட்டாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி 10 ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எந்த சூழலிலும் சிதறிவிடக் கூடாது என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருந்தான் என்பதை மனசாட்சி உள்ள ஒவ்வொரு அரசியல் தலைவரும் நன்கு உணர்வார்கள். மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரும் உணர்வார்கள். அவர்கள் நினைப்பது போல் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் திருமாவளவன் எப்போதே அணிமாறி இருக்க முடியும். திமுக கூட்டணி எப்போதே சிதறி போயிருக்கும், தேர்தலுக்கு முன்பே சிதறி போயிருக்கும், தேர்தல் முடிவுகளே மாறி போயிருக்கும், விடுதலை சிறுத்தைகளின் வலிமை கூடி போயிருக்கும். ஆனால் அதை பற்றி திருமாவளவன் கவலைப்படவில்லை, வருத்தப்படவில்லை. இன்றைக்கும் நான் வருத்தப்படவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, அப்ப கூப்பிட்ட நேரத்திலே போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கையில எத்தனை எம்எல்ஏ, எவ்வளவு பவர், நீங்களே ஒரு பவருக்கு வந்திருக்கலாம். நான் எடுத்த முடிவு சரி, இன்றைக்கு இருக்கிற நிலையும் போதும், அவ்வளவுதான். நான் எடுத்த முடிவு சரி,
இன்றைக்கு நமக்கு இருக்கிற மதிப்பீடு போதும்.